8 வருஷம் வெறும் போர் மட்டுமே நடந்திருக்கு. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற சண்டைக்கு இப்போ நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. இதுக்கான சட்டமும் இருக்குது. 2010 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தமாரி தொல்லியல் பொருள்களை நீங்கள் வந்துட்டு வரலாற்றை மாற்றி அமைக்கிற மாதிரி அதில் ஏதாவது சேதம் செஞ்சீங்க அப்படின்னா அது உச்சியில் தெரிந்து பாருங்கள். அதுக்கு மேலேயும் இன்னும் போகணும் அந்த கோட்டையை முழுசாக பார்க்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியது. இந்த கிருஷ்ணர் கோயிலை பார்த்துட்டு சோழர்களுக்கு அப்புறம் எந்தெந்த மன்னர்கள் இதை ஆண்டாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். ராஜாவோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரிரு மனிதர்களையுமே இதில் வந்துட்டு பலியிடுவாங்க. வணக்கம், வெல்கம் மக்களே. செஞ்சிக்கோட்டையின் வாசலிலிருந்து வருக வருக என வரவேற்பது நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நாம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டையை தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அப்படியே நம்ம செஞ்சிக்கோட்டைக்கு என்ட்ரன்ஸ்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்குகிற கவுண்டர் இருக்குது. இங்கே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ இங்கே ஜிபே கிடையாது, கேஷ் மட்டும்தான். நீங்கள் ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு வெப்சைட் வந்துட்டு ASIGFG நான் அதில் கொடுக்குறேன். ASIGFG அப்படின்னு போட்டிங்கன்னா செஞ்சி ஃபோர்ட் ஆன்லைனில் புக்கிங் போர்ட்டல் வந்துடும். ஸோ நீங்கள் அதை போய் புக் பண்ணிக்கலாம். எத்தனையோ மன்னர்கள் ஆண்டு எத்தனையோ போர்களை சந்தித்த மிக பிரம்மாண்டமான ஒரு வரலாற்று மிக்க ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். மெய்சில் இருக்கும் அளவிற்கு உள்ள தகவல் கொட்டி கிடக்கு. இந்த என்ட்ரன்ஸே பாருங்களேன். ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு ஒரு இது இருக்குல்ல, அது இவ்வளோ தான் கேப்பு. இதெல்லாம் பாருங்கள், உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு மறைச்சிருக்கு. சரி வாங்க உள்ளே போய்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறது மார்ச் மந்த்து. இங்கே வந்துட்டு இப்போதைக்கு மலை உச்சிக்கு போக முடியாதுங்கிறாங்க. அந்த மலைக்கு உச்சியில் 2 மலைக்கு நடுவில் ஒரு மரப்பாலம் போட்டிருப்பா இல்லைங்களா, சேஃப்டி பர்பஸ்க்காக. அதாவது எதிரி நாட்டிலேருந்து வந்தால் அந்த மரப்பாலத்தை லிஃப்ட் பண்ணிவிடுவாங்க, உள்ளே யாரும் போக முடியாதுன்ற ஒரு மரப்பாலம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மரப்பாலம் இப்போ வேலை நடந்துட்டுருக்குங்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு 70% மட்டும் தான் மேலே போக முடியும். அதை தாண்டி உள்ளே இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கேமரா இப்போதைக்கு அலோடு இல்லை அப்படின்றாங்க. மொபைல் ஃபோன் மட்டும் அலோடு, ஸ்டில் கேமரா அலோடு. நம்ம வந்துட்டு வீடியோ கேமரா அண்டு நம்ம பறக்கும் கேமராக்கள் இங்கே அலோடு இல்லை. நம்ம கோட்டைக்கு இந்த மரத்துக்கு அடியில் தான் அப்படியே வருவோம். வர வழியிலே அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம். ஸோ ஒரு 4 ஆலமரம் இருக்குது. நல்லா உட்காந்து அழகாக கிளப்பாரிட்டு இருக்கலாம். அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், இது பேர் கல்யாண மண்டபம். ஸோ இந்த கல்யாண மண்டபம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்துட்டு நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதை சுற்றி வந்துட்டு ஒரு 8க்கு 8 அறை கொண்ட நிறைய அறைகளும், நடுவில் ஒரு குளம் மாதிரி ஒரு அமைப்பும், அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு மேடான ஒரு திட்டம் இருக்குது. அதாவது கிருஷ்ணப்ப நாயக்கர் அவரோட ஆட்சி காலத்தில், அதாவது கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் இதை கட்டினதாகவும், அரசு பெண்கள் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு அப்படிங்கிற பர்பஸுக்காக தான் இது கட்டினாங்க அப்படின்னும் இங்கே கல்வெட்டு பொறிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், இது ஃபுல்லாக வந்துட்டு குதிரை கட்டுற இடங்க. மோடி குதிரை கட்டுற இடமே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்களேன். அப்படியே இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு கற்பனைக்கு போவோம். இங்கெல்லாம் நெட்டுக்கு குதிரை கட்டியிருக்கோம், குதிரை பராமரிப்பு நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த கட்டடத்தில் அரசு பெண்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே நமக்கு மேலே அந்த அரசு இருக்கிற இடத்துக்கு பணிக்கு செல்வாங்க. அப்படியே இந்த இடம்லாம் பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருக்கும்ல. இந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டினார் அப்படின்ற வரீங்களா. இங்கே வந்துட்டு கிருஷ்ணப்ப நாயக்கர், குறும்பர், கோனார், மராட்டியர், பிரிட்டிஷ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆண்டிருக்காங்கங்க. நம்ம சோழர்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு அரசர்களும் ஒரு 20 வருடம் 30 வருடம் அதிகபட்சமாக ஒரு 50 வருடம் தாங்க ஒரு அரசர் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20 வருடம். நான் மேலே போக போக எந்தெந்த அரசர்கள் இதை ஆண்டாங்க, சோழர்கள் காலம் எப்போ ஆரம்பித்தது அப்படிங்கிறத, இந்த யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம் வாங்க. அடுத்து அங்கே ஒரு நெற்களஞ்சியம் இருக்குது, அதை போய் பார்க்கலாம் வாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க, இல்லை நமக்கு வயசாகிடுச்சு, ஸோ மேலெல்லாம் என்னால் ஏற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்கள் இங்கேயே அழகாக இழப்பாரிட்டு சூப்பராக போகலாம். இந்த மண்டபம் போய் பார்க்கலாம். இப்போ மண்டபம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதனால் நான் உள்ளே போய் உங்களுக்கு கட்ட முடியல, வீடியோ தான் அட்டாச் பண்ணேன். ஸோ இங்கேயே நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பிளேஸு. வாங்க, மனுஷங்க எப்படி வளர்ந்துருக்காங்க பாருங்கள். கல்யாண மண்டபம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துலேயே இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு மேடை மாரி இருக்குல்ல, மேடைக்கு பின்னாடி ஒரு உருளையாக ஒரு அமைப்பு இருக்கா. இது என்னோடய கற்பனைக்கு அந்த உருளைக்கு ஒரு கால்வாசி தூரம் ஒரு மெத்த மாரி ஒரு அமைப்பு போட்டு அதில் ராஜா பின்னாடி சாஞ்சி உட்காந்துருப்பார். அதுக்கு இங்கிட்டு அவங்க
கல்லாக தெரியுது பாருங்கள். இதுக்கிடையில் நம்ம வந்துட்டு குறுக்க வந்துட்டு இந்த மேசை மாரி அமர்ற மாரி ஏதோ ஸ்டோன்ஸ் இருந்திருக்கும். அடுக்கடுக்காக இந்த அடுக்கு, அதுக்கு அந்த அடுக்கு, அதுக்கு அந்த அடுக்கு, இதுக்கெல்லாம் வந்துட்டு அமைச்சர்களும் யாரை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த மாரி இங்கே உட்காந்து அந்த மாதிரி ஒரு மீட்டிங் ஹால் மாரி ஓப்பன் ஆடிட்டோரியம், ஓப்பன் மீட்டிங் ஹால் மாரி இது இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கற்பனையாக இருக்குது. மேபி அது அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா பார்க்க அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம உள்ளே வந்துட்டு இருக்கும்போது குதிரை எல்லாம் கட்டுற இடம்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்துருப்போம். அந்த ஆலமரத்துக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து யானை குளம், யானைகள்லாம் குளிக்கிற இடம். அது வந்துட்டு உடற்பயிற்சி கூடங்கிறாங்க. அந்த உடற்பயிற்சி கூடம் உள்ளே போய் பார்ப்போம். இங்கே யானை கட்டுற இடம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது. அதாவது யானை இங்கே கட்டியிருப்பாங்க. ஸோ யானை குளிக்கும், யானை வந்து இங்கே குளிக்க தண்ணி குடிக்க அந்த மாதிரி ஒரு குளம் தான் இந்த குளம். ஸோ குதிரை யானை இதுக்கே இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரு போர் மட்டும் 8 வருஷம் நடந்துச்சாங்க. 8 வருஷம் வெறும் போர் மட்டுமே நடந்திருக்கு. அதாவது அப்போ வந்துட்டு சாப்பிட்றது, தூங்குறது, எழுந்து சண்டை போடுறது, இது மட்டும்தான் வேலை. அப்போ வந்து நம்ம பொருளாதாரத்துக்குலாம் எதுவும் யாரும் ஓடின மாதிரிலாம் தெரியல. நம்ம சண்டை போடுறது மட்டும்தான் நம்ம வேலையாகவே வச்சுருக்காங்க. இப்போது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வாரம் 10 நாள் சண்டை நடந்தாலே நமக்கு சோத்துக்கு திண்டாட்டம் வந்துடுது. ஐயோ கேஸ் இல்லையாடா, பால் இல்லையாடா, பெட்ரோல் இல்லையான்னு சொல்லி ஓட வேண்டியிருக்கு. ஆனால் அப்போ பாருங்களேன் 8 வருடம் நம்ம ஊர்லேயே சண்டை போடுறது மட்டுமே வேலையாக இருந்திருக்காங்க. ஸோ தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ சண்டை போடலாம், நம்ம வீட்டில் விளையாடுற வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போது அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு எல்லா பிரச்சனையும் வருது. உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிற சண்டைக்கு இப்போ நம்ம பயப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் தற்சார்புன்னு சொன்ன வேலை தான் இருக்கும். மேலே போனோடனே நீங்கள் மேலே போக உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே ஒவ்வொரு பொருளுக்குமே வந்துட்டு தனித்தனி கிடங்கு. நம்ம வந்துட்டு அப்போ வந்து இதில் வந்து மின்சாரம்லாம் இருக்காது இல்லைங்களா? மின்சாரத்துக்கு இந்த விளக்குகளுக்கு ஏற்றுற எண்ணெய், நெய் அதெல்லாம் தேக்கி வைக்க ஒரு கிடங்கு அங்கே. அது வந்துட்டு ராணிக்கோட்டையில் இருக்குது. அந்தமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிடங்கு. உள்ளே வந்துட்டு இவங்க அணிகிற வந்து அணிகலன்கள் இருக்குது பாருங்கள். அந்த அணிகலன்களை செய்கிறதுக்கே உள்ளே தச்சருக்கான பிளேஸு, உள்ளேயே அவங்க வேலை செய்கிறதுக்கான இடம். ஸோ எதுக்குமே யாரும் வெளில போக தேவையில்ல. நம்ம இங்கே நின்றுட்டுருக்க இந்த இடத்துல 8 வருஷம் சண்டை மட்டுமே நடந்துட்டுருக்கு. மனுஷங்களாங்க இவங்க. 8 வருஷம் வேறு வேலை வெட்டியாக இருக்காதா? இந்த மாதிரி இடத்துலாம் நம்ம வந்துட்டு கட்டாயம் பேணி பாதுகாத்து பத்திரப்படுத்தணுங்க. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வர சந்ததிகள் இதுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் இது தேவைப்படலாம். நம்ம முன்னோர்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இப்படிலாம் இருந்தாங்க, தொடர்ந்து 8 வருஷம்லாம் சண்டை போட்ட ஆட்கள்லாம் எங்கள் ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா போக போக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் தெரியல, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை அடித்து விரட்டக்கூட வாய்ப்பு இருக்குது. நாங்கள் ஒரு உலகத்தையே கட்டி ஆண்ட மிகப்பெரிய தமிழ் கூட்டம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் அழிக்க விட்டுறக்கூடாது. இது அரசியல் இல்லை, ஒரு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அது அரசியல் கிடையாது. சரி வாங்க உடற்பயிற்சி கூடத்தில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போது இந்த உடற்பயிற்சி கூடத்துக்கு உள்ளே இருக்கோம். உள்ளே வந்தோடனே பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு, அட்டேங்கப்பா. ஆக்சுவலாக இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு எக்கோ கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கே திரும்ப 3 டைம் கேட்டுட்ருக்கு. சரி வாங்க வெளியில் போகலாம். வெளியில் போயிட்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு சொல்கிறேன் வாங்க. இந்த உடற்பயிற்சி கூட இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து அப்படி வந்தோம் அப்படின்னா இங்கே தான் அப்படியே இந்த நெற்களஞ்சியம் இருக்குது. இந்த கோட்டையை சுற்றி ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குங்க. 13 கிலோமீட்டர் கோட்டையோட சுற்றுச்சுவர் மட்டுமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை வந்துட்டு அதாவது ஒரு 1100 வருடத்திற்கு முன்னாடி, அதாவது 900 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு சோழ மன்னர்கள் இங்கே வந்துட்டு ஒரு கொட்டகை மாதிரி, அதாவது அவங்க தான் வந்து இனிஷியலாக இந்த கோட்டையை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கொட்டகை மாரி ஒன்று போட்டு இங்கே இருக்கிற அந்த பாறைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுவே வந்துட்டு நம்ம வந்து ஒரு என்னது போர் நடக்கும்போது தடுப்புச்சுவர் மாரி பயன்படுத்தி இங்கேருந்து போர் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வாங்க, அதுக்கு அடுத்து அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நெற்களஞ்சியம் கீழேங்க, அந்த உடற்பயிற்சிக்கு பக்கத்தில் கீழே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த நெற்களஞ்சியத்து உள்ளே இருக்கோம். ஸோ இதுதான் அந்த நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியாக தான் உள்ளே வந்தோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 4 பகுதியாக பிரிச்சுருக்காங்க அப்படின்றாங்க. அந்த படிக்கட்டு மேலே ஏறணும் அப்படின்னா இதே மாதிரியே இன்னொரு பார்ட்டிஷன். ஸோ இது இந்த பக்கமும் இதே மாதிரியே இன்னொரு பார்ட்டிஷன் அங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் பாருங்கள். இந்த படிக்கட்டு மேலே ஏறி இப்படி வந்தோம் அப்படின்னா
இந்த பக்கமும் சேம் அதே மாதிரியே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. அதாவது இது மட்டும்தான் நெற்களஞ்சியம் இல்லை, இதேமாரி நிறையா நெற்களஞ்சியங்கள் இருக்குது, தானிய களஞ்சியங்கள் இருக்குது. ஸோ இருக்கிறதுலையே இதுதான் மிகப்பெரிய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் இருக்குது. இதுவுமே வந்துட்டு அந்த கல்யாண மண்டபம் கட்டினார் இல்லைங்களா கிருஷ்ணப்ப நாயக்கர், அவரோட காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்குது. சரி வாங்க வெளியில் போயிட்டு இன்னும் அழகிய கட்டிடங்களையும் வரலாறையும் பார்க்கலாம். நம்ம அந்த நெற்களஞ்சியத்தை விட்டு வெளில வந்துட்டோம். அந்த நெற்களஞ்சியம் பார்த்துங்களேன், அட்டேங்க அப்பா சரியான ஹைட்டுங்க. ஒரு 5-6 மட்டத்துக்கு ஹைட் இருக்கும். அந்த ஆலமரம்லாம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈக்குவல் ஹைட்டாக இருக்குது. இந்த நெற்களஞ்சியத்தை விட்டு வெளியில் வந்த உடனே நமக்கு மேலே கோட்டைக்கு உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில் ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேலே ஏறி அந்த கோட்டைக்கு போகலாம். இந்த நெற்களஞ்சியத்தை விட்டு வெளியில் வந்துட்டு நம்ம ராஜகிரி கோட்டைக்கு என்ட்ரியாக ரெடி ஆகிட்டோம். இது முதல் மண்டபம். மேலே உள்ள கோட்டைக்கு அந்த வேலை இருக்கும். ஸோ பாதி தூரம் வந்தாச்சு. இந்த பாதி தூரத்தில் பாருங்களேன், இந்த பீரங்க அப்படியே இந்த செஞ்சி டவுன் டைரெக்ஷனில் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்தோட வியூ பாருங்கள். ஸோ நம்ம கீழே பார்த்த நெற்களஞ்சியம், அந்த குதிரை கட்டுற இடம், உடற்பயிற்சி கூடம், யானை மூச்சு வாங்குதுங்க, மூச்சு வாங்க வாங்க இங்கே வந்ததுக்கு. ஸோ என்னடா இருக்க போகுது அப்படின்னு நினச்சவன் எடா ஏறுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து இதோ இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி ஒரு நிற்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கே நின்றுட்டு அப்படியே இடுப்பில் கையை கொடுத்து நின்னா இந்த கோட்டைக்கு நானே ராஜாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சரியான வியூங்க. நம்ம ஆக்சுவலாக இப்போ மணி வந்துட்டு ஒரு 2:30 ஆகிடுச்சு. நம்ம ரிட்டன் ஆகிறங்க எப்படியும் நம்ம ஒரு 5 o'clock வரைக்கும் இங்கே தான் இருப்போம். நான் ரிட்டன் ஈவினிங் வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த பீரங்கை பாருங்கள். இந்த பீரங்கில் வந்துட்டு இது ஆக்சுவலாக வந்துட்டு இரும்பில் இருக்குது சரிங்களா. இந்த இரும்பில் உள்ள பீரங்கில் இங்கே ஒருத்தர் எழுதிருக்கான் பாருங்கள், பேரை இதில் பதிகிற அளவுக்கு எழுதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இதுலேயுமே வந்துட்டு இந்த பீரங்கியோட நம்பர்லாம் போட்டிருக்கு. அது வந்துட்டு ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் என்ன ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. ஸோ இதுக்கான சட்டமும் இருக்குது. 2010 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தமாரி தொல்லியல் பொருள்களை நீங்கள் வந்துட்டு வரலாற்றை மாற்றி அமைக்கிற மாதிரி அதில் ஏதாவது சேதம் செஞ்சீங்க அப்படின்னா அது 2 வருட சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த மாதிரி கண்ட வேலைகள்லாம் செய்யாதீங்க. ஸோ வாங்க அடுத்து கண்டிப்பாக மேலே போவோம். அடுத்துங்க பாருங்கள், இந்த நம்ம ஒரு நுழைவாயில் இருக்குது. நம்ம கோட்டைக்கு உள்ளே போக போகிறோம். அங்கே வர வழியில் கோட்டையோட சுற்றுச்சுவர் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ரைட் சைடில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த சிற்பங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது காலகட்டத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் முஸ்லீம் கோயிலாகவும் இதை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சுற்றுப்புற சேவரில் இந்த கிருஷ்ணர் நரசிம்மரான சிலை இருக்குது. நம்ம திரும்ப ரிட்டன் வந்துட்டு இப்படி மேலே போகலாம். வாங்க இந்த கிருஷ்ணர் கோயிலை பார்த்துட்டு சோழர்களுக்கு அப்புறம் எந்தெந்த மன்னர்கள் இதை ஆண்டாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். நம்ம இப்போ அந்த கிருஷ்ணர் கோயிலோட உட்பகுதியில் இருக்கோம். ஸோ இங்கே மேக்ஸிமம் எந்த கோயில்கள்லையுமே வந்துட்டு இப்போ வரும்போதுமே சின்ன சின்ன மண்டபம் மாரி இருக்குது. எதுலேயுமே சிலைகள் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ அடுத்து போய்ட்டு அப்படி பார்க்கலாம். இங்கே இருக்கிற முக்கால்வாசி பாறைகளை பார்த்தீங்கன்னா, இந்த பாறையை பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பள்ளமாக இருக்குது, இதில் ஒரு பள்ளமாக இருக்குது இல்லைங்களா, அந்த பாறையை பாருங்கள், அதுலேயும் பள்ளமாக இருக்குது. ஸோ முக்கால்வாசி பாறையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பள்ளமாக அப்படியே ரவுண்டாக ஏதோ குண்டு வந்து விழுந்த மாதிரி தான் இதாக இருக்குது. ஐ திங்க் அந்த நம்ம எதிரின இந்த கோட்டையை தாக்க வரவங்க ஆப்போசிட்லேருந்து அடிக்கும்போது, ஸோ நம்ம அந்த பாகுபலில் பனை மரத்தில் கட்டி பறக்க விடுவாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடில் அடிக்கும்போது ஃபுல்லாக அடி சேதமாகிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற முக்கால்வாசி கற்கள் பாறைகள் இப்படி தாங்க இருக்குது. ஃபுல்லாக சேதமாகி தான் இருக்குது. நம்ம அடுத்து இதே மாதிரியே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோட்டைகளையுமே நம்ம வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோட்டைகளின் அழகையும் வரலாறையும் உங்களிடம் வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறேன். நம்ம மேலே அரண்மனையை நோக்கி போயிட்டு இருக்கும் போதே நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இவங்களாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான நீர் இருக்குது இல்லைங்களா, அதுவே வெளியிலிருந்து எதுவும் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அதில் விஷம் கலக்கப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக
இவங்களே ஒரு குளம் மாதிரி ரெடி பண்ணி அதில் இருக்க தண்ணியை மட்டும்தான் அருந்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இவங்க அருந்துற தண்ணிலாம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் மேலே நம்ம வந்து அங்கே போக முடியாது. ஏன்னா அந்த மரப்பாலம் இருக்குது, வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம திரும்பவும் ஒரு டைம் ராணிக்கோட்டைக்கு வருவோம். அப்போ இங்கேயும் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுவோம். மேலே அந்த குளத்தெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கமலக்கண்ணி அம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்துட்டு இந்த கோட்டையை சேஃபாக பார்த்துக்கிற ஒரு அம்மன் அப்படின்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி இன்னமும் வந்துட்டு இங்கே வந்து பூஜைகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உள்ளே வந்துட்டு அம்மன் இருக்காங்க. இங்கே வந்துட்டு பலி கொடுக்குற ஒரு பாறை மாரி ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு நிறையா அதில் படம் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஷூ போட்டிருக்கேன், கிட்ட போகலாமான்னு தெரியல. நிறையா படம் இருக்குது. நீங்கள் இருங்க, நான் ஜூம் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்துட்டு மாடு, ஒவ்வொரு அனிமலாக இருக்குது. அதுலேயே வந்து மனுஷங்களோட தலையுமே இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. மனுஷங்களோட தலையுமே இருக்குது. அதாவது எல்லா மிருகங்களையும் இதில் வந்துட்டு பலி செய்வாங்க. ராஜாவோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓரிரு மனிதர்களையுமே இதில் வந்துட்டு பலியிடுவாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க. மனிதர்களை பலியிடுறதுன்னா எப்பா அப்படின்னு நினச்சி பாருங்களேன். இந்த பக்கம் அம்மன் கோயில், மேலே வந்துட்டு நம்ம அந்த கோட்டைக்கோட இது மலைப்பகுதின்னா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் இந்தமாரி போருக்கு போகும்போது இங்கேருந்து பலி கொடுத்துட்டு அப்படியே எல்லாம் ஒரு கூட்டமாக அர்ப்பரித்து போகிற ஒரு இடம். இன்றைக்கி பாருங்களேன், வெறும் காடாக அப்படியே அமைதியாக கிடக்கு. எத்தனை பேர் உயிர் வாங்கியிருக்கோம்ல இந்த இடத்துல. எவ்வளோ பிரம்மாண்டமாக மேலதாலெல்லாம் போட்டு டேன்னு கத்திட்டு இருந்திருப்பாங்க. சரி வாங்க, அப்படியே எடுத்து கோட்டைக்கு நோக்கி போயிட்டுருக்கலாம். கோட்டைக்கு போயிட்டுருக்கும் போதே ஒரு பாதி தூரம் தாங்க நமக்கு ஒரே பாறையாக அப்படியே ஏறுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கோயில் இருக்க ஏரியா பாருங்களேன், நல்லா ஒரு அடர்ந்த காடு, அமைதியான சூழ்நிலை, சூப்பராக போயிட்டுருக்கோம். அதாவது இந்த கோட்டையை கட்டின வரலாறு நம்மக்கிட்ட அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இங்கே வந்துட்டு சோழர்கள் அதாவது 1100 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 900 அந்த ஆண்டில் வந்துட்டு இங்கே வந்து போர் செஞ்சுருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கொட்டகை மாரி போட்டு இதை வந்து இங்கே அவங்க தான் ஒரு இனிஷியேட் பண்ணுறாங்க. சின்ன ஒரு கொட்டகை மாரி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தகோன், கிருஷ்ணகோன், கொன்னேரிக்கோன், கோவிந்தகோன், புளியக்கோன், இல்லை ஆனந்தகோனுங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இதை ஒரு கோட்டையாக பிரம்மாண்டமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் கிருஷ்ணகோன் பக்கத்தில் ராணிக்கோட்டை இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு கிருஷ்ணகோன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. அங்கே அதை வந்து இவர் இந்த கிருஷ்ணகோன் கட்டினதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வந்த மன்னர்கள் இதை என்ன டெவலப் பண்ணது, அந்த முன்னாடி இருந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கிருஷ்ணப்ப நாயக்கர், கிருஷ்ண நாயக்கர், அவர் அந்த இதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அடுத்தடுத்து வந்தவங்க அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆனந்தகோனோட ஆட்சி வந்துட்டு 1180 அதிலிருந்து 1240 தோராயமாக ஒரு 50 ஆண்டு இதை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து குறும்பர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு மன்னர்கள் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. 1240 1300 இவங்களும் ஒரு 60 வருடம் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1142 1649 அதில் வந்து விஜயநகர் நாயக்கர்கள் இதை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சரி வாங்க, இன்னும் மேலே போயிட்டு 1649 அப்புறம் யார் யார் ஆட்சி செஞ்சாங்க, அந்த 8 வருட போர் யார் யாருக்கு இடையில் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே போக போக இந்த அரண்மனையோட சுற்றுச்சுவர்லாம் பாருங்களேன், அப்படியே சூப்பர் பயங்கரமாக இருக்குது. நம்மளாம் இது வந்து படத்தில் தான் பார்த்துருப்போம். நிஜமாகவே அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம படத்தில் காட்டுறதை விட இந்த பாகுபலி படத்தில் குறுக்கா வந்துட்டு ஒரு மரப்பாலம் போட்டு தூக்குவாங்கல்ல, அந்த பாலம் இருக்குது, அது வரைக்கும் போக விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை விட மிக பிரம்மாண்டமாக வாழ்ந்துருக்காங்கங்க. பாகுபலி படம்லாம் அதில் வந்துட்டு 100% தான் சொல்லலாம். நம்ம அப்படியே மேலே ஏறும்போதே சுற்றி இருக்கிற மலைகள்லாம் பாருங்களேன். இங்கே செஞ்சு சுற்றி வெறும் மலையாக தாங்க இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக செஞ்சு சுற்றி வெறும் சின்ன 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 மலையில். வாங்க அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக யார் யார் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் லாஸ்ட்டாக விஜயநகர நாயக்கர்கள் மிரட்டி விட்ருக்காங்க. ஒரு 207 வருஷம், அதாவது சொன்னோம் இல்லைங்களா 1442 1649 ஒரு 207 வருஷம் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சுல்தான் 1649 1677, அதுக்கடுத்து 1677 1698 சிவாஜி அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சுருக்காரு. இந்த 1690 தான் இந்த 8 வருட போர் வந்து ஆரம்பிச்சிது. அவர் இந்த சிவாஜி ஆட்சி செஞ்சார் இல்லைங்களா, அந்த காலத்தில்
அவர்கிட்ட இருந்து ஷல்ஃபிகாரோ எனக்கு தெரியாது, ப்ரொனன்சியேஷன் பண்ண தெரியல, அப்படிங்கிற ஒரு மன்னர் 8 வருடம் அவர் சிவாஜி அப்படின்ட்டு சண்டை போட்டு அதை வந்து கைப்பற்றியிருக்கார். அப்பேற்பட்ட ஆளுக்கிட்டேயே நம்ம தேசிங்க ராஜா 1714 கைப்பற்றி 1750 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காரு தேசிங்க ராஜா. தேசிங்க ராஜாவுக்கு அப்புறம் நம்ம பிரிட்டிஷ் கைக்கு போயிடுச்சு. 1750 1947 இவர்களும் ஒரு 197 வருடங்கள் இதை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதிகபட்சம் இந்த செஞ்சிக்கோட்டை ஆட்சி செஞ்சது அந்த விஜயநகர நாயக்கர்கள். இதை முதலாக யார் உருவாக்குனாங்க அப்படின்னா நம்ம சோழ மன்னர்கள் சின்ன ஒரு கொட்டகையாக உருவாக்குனாங்க. அதை கோட்டையாக கட்டினது அனந்தகோன் அவங்களுடைய வம்சம். ஸோ வாங்க அடுத்து இன்னொரு நுழைவாயில் இருக்கும், உள்ளே போகலாம். அது உச்சியில் தெரிந்து பாருங்கள். அதுக்கு மேலேயும் இன்னும் போகணும் அந்த கோட்டையை முழுசாக பார்க்க. ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. கீழே டிக்கெட் கொடுக்கும் போதே சொன்னாங்க இல்லைங்களா, 70% தான் போக முடியும், அதுக்கு மேலே அலோடு இல்லை, அந்த மரப்பாலம் வேலை நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போதே இதோட நம்மளை நிறுத்தி ரிட்டன் அனுப்பிட்டாங்க. இந்த சுற்றுச்சுவர் அழகையும் இந்த கோட்டையோட ஒரு 70% அழகை மட்டும் பார்த்துட்டு, 70% கூட சொல்ல முடியாது, மேலே தான் முழு அழகுமே இருக்குது. நம்ம ரிட்டன் கிளம்புறோம். கட்டாயம் அடுத்து நம்ம இங்கே ராணிக்கோட்டைக்கு விசிட் பண்ண வருவோம். அப்போ ஆன்லைன்லேயோ இல்லைங்க லோக்கல் ஆளுங்கள்ட்டையோ செக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அகைன் மேலே வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலே ஏறி வரதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஃபுல்லாக வெயில், இப்போ தான் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2-2:30 மணிக்கு மலை ஏறினா எப்படி இருக்கும்? ஃபுல்லாக செம டயர்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதேமாதிரியே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோட்டைகளையும் நீங்கள் நம்ம சேனலில் டிஜிட்டலாக சுற்றி பார்க்கலாம். பாய் 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 மக்களே.